ஒரு கட்சி வந்து விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சோம்னா எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு ஆசைகள் இருக்கும். அதாவது வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும், அதே போல கட்சியை வழி நடத்துறது. ஸோ அந்த வகையில் அவர் பிரசாந்த் கிஷோனுடைய அந்த ஆலோசனை வந்து அவர் வந்து பெற்றிருக்காரு. அது அவருடைய வந்து ஒரு கட்சியுடைய அந்த முடிவு. இதில் நான் வந்து ஒன்றும் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேஸ் ஓட்டு அடிப்படையான வாக்குகள்னு இருக்கு. அந்த வாக்குகள் வந்து நிச்சயமா அதிமுக தவிர வேறு எங்கேயுமே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் வந்து ஒரு மிகுந்த ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா, இப்போ இவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் அம்மாவுடைய கவர்மெண்ட்ல 3000 ரூபா இருந்தால் மளிகை சாமான், அரிசி, பருப்பு, எண்ணெய், உளுந்து எல்லாம் வாங்கி குடுத்தனம் பண்ண முடியும், வாழ்க்கை நடத்த முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா 12,000 ரூபா இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்தது, நடுத்தர ஏழை எளிய மக்கள்லாம் இது ஏழைகள் அரசு இல்லை. இது வந்து ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொறுத்தவரை வந்து ஒரு பூஷ்வா, ஒரு முதலாளித்துவ, ஒரு கார்பரேட் அரசாங்கம். ஏழைகளை பத்தி சிந்திக்கிறது இல்லை. ஏழைகளை பத்தி சிந்திச்சா கரண்ட் பில் ஏற்றுவாங்களா? ஏழைகளை பத்தி சிந்திச்சா வீட்டு வரி ஏற்றுவாங்களா? ஏழைகளை பத்தி சிந்திச்சா சொத்து வரி ஏற்றுவாங்களா? ஏழைகளை பத்தி சிந்திச்சா மின்சார கட்டணத்தை மாசம் ஒரு முறை 2 தடவை எடுக்கிறது வந்து ஒரு தடவை கணக்கெடுத்து அது மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கணும். தேர்தல் வாக்குறுதி என்ன நிறைவேற்றுறாங்க? சரி, டீசலுக்கு விலை குறைச்சிட்டாங்களா? வந்தா டீசலுக்கு நாங்கள் வந்து 4 ரூபா குறைச்சிடுறாங்க. எங்கே குறைச்சாங்க சொல்லுங்க? ஒன்றும் குறைக்கல. அரசு ஊழியர்லேருந்து ஆசிரியர்லேருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து போராடுகின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல வகையில் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்னைக்கு போராட்டக்கிரமாக இருக்கு. அவங்க கூட்டணி கட்சியிலும் இன்னைக்கு அதிருப்தியாக இருக்காங்க. இன்னைக்கு இதை மொத்தத்தில் அடிப்படை வந்து அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது அவங்க வந்து மக்களும் சரி, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி நினைப்பது ஒண்ணுதான். மீண்டும் அம்மாவுடைய அரசு நம்முடைய கழக பொதுச்செயலாளர் தலைமையில மலர்வதன் மூலம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்படும், ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்ற அந்த ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கு. எனவே இது எங்களுடைய அந்த கருத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு களம் அமையும். சகோதரர் விஜய் பொறுத்தவரை எங்களுக்கு எதிரி இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு பிரசாந்த் கிஷோர் போன்றவரும் கன்சல்ட் பண்றாரு. அது அவருடைய விருப்பம். அதனால அதுல நான் ஒன்றும் கருத்து சொல்றதுக்கு இல்லை. கூட்டணிக்கு வந்து யாரும் வரா மாதிரி இல்லை. யாரு அவர் தான் ஜோசியர் என்ன அவரு? அவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் செய்வோம். நாங்கள் அவர் போலீஸாக தான் சொல்லிட்டார்ல. அப்ராப்ரியேட் டைம் இன்னும் கிட்டத்தட்ட 10 மாசம் 11 மாசம் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.